சிங்கப்பூர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நேதாஜி 2 செய்தியை வெளியிடுறாரு. அதுல முதல் செய்தி என்ன பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய ராணுவத்திற்கு வணக்கம், ஜப்பான் சரணடைந்து விட்டாலும் டெல்லி அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, இந்தியாவை மீட்பதுதான் தமது லட்சியம் எழுதிருந்துச்சு. அடுத்து 2வது செய்தி என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா, கிழக்காசியாவில் வாழும் மக்களுக்கு நமது வரலாற்று இதுக்கு முன் கண்டிராத நெருக்கடி இது, இப்போது நமது தற்கால தோல்வியை கண்டு யாரும் மனம் தளராதீர்கள், இந்தியாவோட விடுதலை யாராலையும் தடுக்க முடியாது, வெகு விரைவில் இந்தியா சுதந்திரம் அடையும், ஜெய்ஹிந்த் அப்படின்னு இருந்துச்சு. இந்த செய்தி ரேடியோல வந்ததுக்கு அப்புறம் 10 மணி அளவுல நேதாஜி அவர்கள் பேங்காக்கு கிளம்பி போறாரு. பேங்காக்ல இருந்து சைகான் என்ற சிட்டிக்கு போறாரு. சைகான் விமான நிலையத்துல இறங்கியதுமே அங்க ஜப்பான் விமானம் நேதாஜியை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு ஆள் தான் உட்கார மாதிரி இடம் இருந்துச்சு. உடனே ஜப்பானிய வீரர்கள் நேதாஜி அவர்கள் மட்டும் உள்ள கூப்பிட்டாங்க. சைகான் விமான தளத்தை அமெரிக்க படைகள் எப்பனாலும் கைப்பற்றலாம், அப்படி கைப்பற்றினா நம்மள ஜெயில அடைச்சிருவாங்கன்னு நேதாஜி அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்றாரு. சிறிது நேரத்திலே உள்ள இன்னொரு இடம் இருக்கு, இன்னொருத்தர் வாங்கன்னு கூப்பிடும்போது அபிபூர் ரகுமான். இந்த வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்க முடியலன்னா யூடியூப்ல ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனல் லிங்க் இன்ஸ்டாகிராம் பயோல இருக்க, செக் பண்ணிக்கோங்க.